பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே நம்ம சாப்பாட்டுக்கு வந்து பொரியல் இல்லைன்னா நம்ம ஊறுகாவை நம்ம தேடுவோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எலுமிச்சம்பழ ஊறுகாய், மாங்காய் ஊறுகாயெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வெஜிடபிள் ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். வெஜிடபிள் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கேரட், 1/4 கிலோ பீன்ஸ், 1 கிலோ மாங்காய், 10 எலுமிச்சம்பழம், 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, 10 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 75 கிராம் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 லிட்டர் நல்லெண்ணெய். காய்கறிலாம் நல்லா கழுவிட்டு நான் துணியில் உணர்த்தி கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேரட்லாம் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு, நம்ம எதனால் கழுவி ஃபஸ்ட்டே வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஊறுகாய் போடும்போது தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் நான் முதவே கழுவி நல்லா துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு தான் நம்ம காய எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம காய்கறிகளை நம்ம வந்து ரொம்ப வேக வைக்க மாட்டோம். அதனால் நம்ம ஊறுகாய்க்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம கேரட் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பீன்ஸ் கட் பண்ணிக்கலாம். பீன்ஸும் வந்து பொடி பொடியாகவே கட் பண்ணிக்கலாம். நம்ம கேரட் பீன்ஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மாங்காய் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாங்காய் கிடைச்சாலும் போட்டுக்கலாம். நமக்கு இப்போ வந்து கிளிமூக்கு மாங்காய் இருக்குது. மாங்காய் வந்து ரொம்ப பச்சைக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலரில் இருக்குது. அடுத்தது எலுமிச்சம்பழம் கட் பண்ணிக்கலாம். காய்கறி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கனால நம்ம எலுமிச்சம்பழத்தையும் சின்ன சின்னதாகவே போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம 10 பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாமே முதல்லையே கழுவிட்டு நம்ம தொடச்சி வச்சுருக்குறோம். பச்சை மிளகா ஒரு சிலருக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க போட வேண்டாம். நம்ம வந்து வெஜிடபிள் போடுறதுனால கொஞ்சம் பச்சை மிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும். அடுத்தது இஞ்சி வந்து நம்ம தோல் சீவிட்டு கழுவி காய வச்சுருக்குறோம். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க பூண்டை நம்ம உளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நம்ம மண் பாத்திரம் இருந்தால் வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் வச்சுருக்குறோம். இப்போ பாத்திரம் சூடானதும் ஊறுகாய் எப்பயுமே நல்லெண்ணெயில் தாளித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது உரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அந்த எண்ணெய் சூட்லேயே இந்த வரமிளகாத்தூள் வதங்கினா போதும். ரொம்ப எரிஞ்சதுன்னா வரமிளகாத்தூள் வந்து கருத்துரும். அதனால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம், மாங்காய், கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், இஞ்சி, அது கூட உப்பு, வரமிளகாத்தூள், வெந்தயத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்தவுடனே ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுருக்கலாம். ஒரு நாள் வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸ்பூன் வந்து ஈரம் இல்லாத ட்ரை ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஊறுகாய் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும் நம்ம வெளியே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாட்டில்லையோ அல்லது வந்து பீங்கான் கப்புலையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த ஊறுகாய் வந்து நம்ம வெளியில் வைக்க வேண்டாம். நம்ம எதுவுமே வந்து ப்ரெசர்வேட்டிவில் எதுவுமே கிடையாது. அதனால் இது வந்து 1 மந்த்துக்கு ஒருக்கா வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வேண்டாட்டியும் இதில் பாதி அளவு கூட நீங்கள் செஞ்சுக்க முடியும். இது வந்து தயிர் சாதம், அதாவது வெரைட்டி மீல்ஸு, அதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து வெஜிடபிள் கிடைக்குது, இது வந்து அதிகமாக இருக்குங்கும்போது நம்ம இதை வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த பூண்டு, இஞ்சி, காய் எல்லாமே வந்து இந்த லெமன் இதுலேயும் நம்ம உப்பு, மிளகாத்தூளில் ஊறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரொம்ப ஈஸியான வெஜிடபிள் ஊறுகாய் வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.